கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த வருஷம் ஐபிஎல்ல வெற்றி வாய்ப்பு அதிகமாக எடுக்கக்கூடிய அணிகள் என்ன? ஸோ கோப்பை கண்டிப்பாக இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறத நம்மளால் அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அந்த டீமோட பேட்டிங் அண்ட் பவுலிங் யூனிட், அது மட்டும் இல்லாமல் ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட், ஸ்பின்னர்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த டீமுடைய வின்னிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் சொல்ல முடியும். இவங்க கண்டிப்பாக பிளே ஆஃப் புஷ் பண்ணிடுவாங்கப்பா, சான்ஸ் இருக்குது, ஒரு 90% இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியும். ஸோ சோசியல் மீடியாவில் வந்த அனலைஸ், அது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் சொன்ன எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வச்சு டாப் 4 அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இவங்க குவாலிஃபை ஆயிருவாங்க அண்ட் டைட்டில் அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ என்னென்ன டீம் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட இருந்து போயிடலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் வருஷம் டிஃப்ரெண்டான பிளேயர்ஸை எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த ஸ்குவாட் அப்படிங்கிறது செட் ஆகாத மாதிரி தாங்க இருக்கு. பேட்டிங் யூனிட் இல்லைன்னா பவுலிங் யூனிட் எல்லாமே தரமான பேட்ஸ்மேனாக இருப்பாங்க, தரமான யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸும் நச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் டிராஃபி அடிக்க முடியாது. காரணம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஏகப்பட்ட பெஸ்ட் பிளேயர்ஸ் எடுக்கிறது முக்கியம் இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ பிளேயர்ஸ் எடுத்தாலும் 11ல் யார் ஆட வைக்கணும், இவங்க ஃபிட் ஆவாங்களா, ஸோ எந்த மாதிரி டீமை வந்துட்டு கம்பைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். அது மட்டும் இல்லாம நிலையான ஒரு கேப்டன் வேணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு ஒரு கதை ஒரு கேப்டனே மாற்றணும். ஆனால் இவங்க நிறைய கேப்டன் ட்ரை பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். இவங்களுடைய பிரைம் ஃபார்ம் அப்படிங்கிற வச்சு நம்ம பார்க்கும்போது 2014 செம்மையான ஒரு சீசனாக அமைஞ்சதுன்னு சொல்லணுங்க. ஸோ அந்த ஒரு வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க கொடுத்தாங்க. ஸோ 14 15 அப்படிங்கிறது வந்துட்டு கன்ஃபார்ம் தெரியல, 14 தான் நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் வரைக்கும் போயிருப்பாங்க அண்ட் கேகேஆர் கூட ஃபைனலில் வந்துட்டு லாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டீம் உண்மையாலுமே பக்கா டீம். மேக்ஸ்வெல், ஜார்ஜ் பெய்லி, மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பேட்டிங் யூனிட்டும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செம்மையான ஒரு பவுலிங் யூனிட்டும் இருக்கும். ஸோ அதை வச்சு ஃபைனல் வரைக்கும் போயிடுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபைனலில் அவங்க லாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மறக்க முடியாத ஒரு சீசனாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 9 இயர்ஸ் ஆகுது. இப்போ வரைக்கும் கம்பேக் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இந்த வருஷமும் ஸ்குவாட் செலெக்ஷன் புவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது நான் வெறும் 25% தான் பஞ்சாப் கிங்ஸுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த தடவை ஸோ இதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைனல் வந்தாங்க, நல்ல டீமாக இருந்தாங்க. அதுக்கு மெயின் காரணம் ரிஷப் பண்ட், ஒரு யங் கேப்டன், எப்படி டீமை வழிநடத்தி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டாட்டிக்ஸ் வந்துட்டு யோசிச்சு வச்சிருந்தாங்க. அண்ட் பிருத்திவி ஷா ஃபார்ம்ல இருந்தார். அந்த டீமோட வெற்றியே பிருத்திவி ஷாவுடைய கையில் தான் இருக்குன்னு சொல்லணும். என்ன பிளேயராக இருந்தாருங்க. ஆனால் ஆஃப்டர் கோவிட் பார்த்தோம் அப்படின்னா வெயிட் போட்டு ஹேர் எல்லாம் லாஸ் ஆகி ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஸோ அதனால பெர்ஃபெக்டான ஓப்பனர் இல்லை. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரும் பார்த்தோம் அப்படின்னா அடி மாறிட்டாரு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த டீமில் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த டெல்லி கேபிட்டல்ஸில் இருந்த போதும் கூட நம்ம பார்க்கும்போது அவங்க நல்லா புஷ் பண்ணுறக்கு அவங்க கிட்ட செம்மையான ஒரு கோச் அப்படிங்கிறது இருந்தார். ரிக்கி பாண்டிங் இருந்தார், ஷேன் வாட்சன் இருந்தார். ஆனால் இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா ஷேன் வாட்சனையும் தூக்கிட்டாங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெல்லி கேபிட்டல்ஸுடைய ஃபார்மர் கேப்டனான ரிஷப் பண்ட் இப்போ மறுபடியும் கேப்டனாக உள்ள வராரு அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். பட் இருந்தாலும் டீமுடைய ஃபார்மேஷன் வந்துட்டு சரியில்லைங்க. இந்த தடவையும் ஓப்பனிங்கில் வந்துட்டு யார் ஆட வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல மிகப்பெரிய டவுட் இருக்கு. போன தடவை சால்ட் நல்லா தான் பண்ணார் டீமுக்காக. அப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா தூக்கிட்டாங்க. ஏகப்பட்ட பிளேயர்ஸ் எல்லாம் மாற்றம் பண்ணி வச்சிருக்காங்க. ரிஷப் பண்டே அக்ஷனுடைய டேபிளில் இருந்தப்போ கூட அந்த ஸ்குவாட் செலெக்ஷன் அப்படிங்கிறது புவரா இல்லை. நீங்கள் ஒரு இரு பிளேயர்களாக வச்சு சொல்ல முடியாது நம்மளால. ஸோ இவ்வளோ பெரிய பிளேயர் இந்த பக்கம் இருக்காரு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரை வச்சு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வெற்றி வாய்ப்பு நான் கம்மின்னு சொல்கிறேன். ஒரு 30% அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல RR நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். செமையான டீமுங்க. ஆனால் இவங்க சொதப்பறதுக்கு காரணம் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் சொல்லணும். யாரை எங்கே ஆட வைக்கிறதுங்கிற மாதிரி. போன தடவை படிக்கல் இருந்தார். ஆனால் இந்த படிக்கலை வந்துட்டு எங்கே ஆட வச்சிருக்கணும்னா ஓப்பனிங் தான் கொடுத்துருக்கணும். ஆனால் ஜெய்ஸ்வாலும் பட்லரும் இருந்ததுனால ஓப்பனிங் ஸ்லாட்டில் இடம் இல்லாமல் மிடில் ஆர்டரில் போட்டாங்க. அவர்னாலேயே பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போய் நல்ல பிளேயரை ஃபார்மாக எடுத்து விட்டு வேற பக்கம் மாற்றி விட்டுட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் போன தடவை ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது முதல் 7 மேட்ச் முடிவில் இவங்க தாண்டா ஃபைனல்ங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அடுத்த 7 மேட்ச் முடிவில் அவங்களால குவாலிஃபையே பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு ஏகப்பட்ட சொதப்பல்ஸ் இருக்கு. அப்படி இருந்தும் கூட நட்சத்திர வீரர்கள் தான் இந்த டீமை காப்பாற்றிட்டு இருக்காங்க. சார்ல்ஸ் பட்லர், அது மட்டும் இல்லாமல் ட்ரென் போல்ட், சகல், அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திர வீரர்கள் தான். சாம்சன் வேற இருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வருஷம் கம்பேக் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஃபைனல் போனாங்களே அந்த மாதிரி டீமாக வருவாங்களானுங்கிறது ஒரு டவுட் தான். ஸோ அதை வச்சு நான் 50-50 சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். 50% அப்படிங்கிற மாதிரி நான் கொடுப்பேன். ஸோ அடுத்தது LSG. இந்த டீமுக்கும் 50% தான். பிகாஸ் போன தடவை இருந்த சேம் ஸ்குவாடு மாதிரி தான் இருக்கு. என்ன அங்கங்கே 2-3 சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. படிக்கல் வரது ரொம்ப அட்வான்டேஜுங்க. ஓப்பனிங்கில் போடலாம். ஸோ ஃபாரினர்ஸை வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு இருக்காது. படிக்கல் இருக்கும்போது
பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு அட்வான்டேஜ் தான் வந்துட்டு அமையும். அப்படி பார்க்கும்போது அவங்களோட ஸ்குவாட் வந்துட்டு தரமாக இருக்காங்க. பட் இருந்தாலும் பேலன்ஸ்டாக இருக்காங்களா அப்படிங்கிறதா முக்கியம். நீங்கள் 10 பிளேயர் தரமான பிளேயர் வச்சிருக்கலாம். இதே மாதிரி நிறைய டீம் இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன், தரமான பிளேயராக வச்சிருக்கலாம். ஆனால் ஸ்குவாடில் கண்டிப்பாக 4 ஃபாரினர்ஸ் தான் ஆட வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பிளேயர்ஸும் லிமிட்டாக தான் ஆட வைக்க முடியும். நீங்கள் பேட்ஸ்மேனே ஃபுல்லாக எடுக்க முடியாது, பவுலரே ஃபுல்லாக எடுக்க முடியாது. அப்படி உங்க 11 ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது இவனை எங்கடா ஆட வைப்பீங்க, இவனை எங்கடா ஆட வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அந்த வகையில் எல்எஸ்ஜியும் நல்ல டீம் தான். ஸோ வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு 55% அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், ஆர்சிபி. வருஷம் நம்ம தான் கப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தடவை கண்டிப்பாக கப் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருந்துச்சு. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்ஷனில் இருந்தது, ஆனால் கோட்டை விட்டுட்டாங்க. மும்பை இந்தியன்ஸை விட அதிக பிரைஸ் இருந்தது, பட் இருந்தாலும் சொதப்பி வச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அழகாக 15 கோடியில் முகமது நபி, காட்சி, மதுசங்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான 3 பிளேயர்ஸை தூக்கிட்டாங்க. ஆனால் அதே 15-18 கோடியில் இவங்க பார்த்தோம் அப்படின்னா சொதப்பி வச்சிருக்காங்க. நல்ல பவுலர்ஸ் இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இன்டர்நேஷனல் ஆடுறாங்கனாலே பியூரான பவுலர்ஸ் தான். பட் இருந்தாலும் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், பெட்டராக பண்ணியிருக்கலாம். இப்போ வெற்றி வாய்ப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ அந்த வகையில் ஆர்சிபியோட பேட்டிங் யூனிட் பக்காங்க. ஸோ டாப் 7 வந்துட்டு செம்மையாக இருக்காரு. லோம்ரோட சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கேமரூன் கிரீன், தினேஷ் கார்த்திக், பட்டிதர், மேக்ஸ்வெல், நம்மளோட விராட் கோலி, ஃபேப் டு பிளஸி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா இருக்காங்க. அண்ட் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ், லாக்கி ஃபெர்கூசன் எடுத்துக்கலாம். அண்ட் மயங்க் தகர் ஒரு ஸ்பின்னராக வருவார், கரண் சர்மா வராது. இம்பாக்ட் பிளேயராக வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க, வைசாக் விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு பவுலர்ஸை கூட உள்ள கொண்டு வரலாம். ஸ்குவாடு வந்துட்டு ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது 60% தான். ரீசன் வந்துட்டு அவங்களுடைய பாட்டம் டாப் 6 ஓகே, அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த 5 பேர் முகமது சிராஜை நம்பி தான் இருக்காங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாருமே ஃபார்முக்கு வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் செமையான டீமாக மாறுவாங்க. 60% அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபிக்கு வின்னிங் ரேட் கொடுக்கலாம். ஸோ இதே 60% இருக்கிற இன்னொரு டீம் யாருன்னு கேட்டிங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். உண்மையாலுமே சொல்கிறேன், எந்த டீமுக்கிட்டையுமே இல்லாத ஃபாரின் பிளேயர்ஸ் இந்த டீம் கிட்ட வச்சிருக்காங்க. டிராவிஸ் ஹெட் இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் மார்கோ யான்சர் இருக்காரு, பேட் கமின்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்ரம் இருக்காரு, குப்பை மாதிரி வந்துட்டு ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க, பிலிப்ஸ் இருக்காங்க, எல்லாருமே தரமான பிளேயர்ஸ். ஆனால் வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா 4 பேர் தான் ஆட வைக்க முடியும். ஃபாரினர்ஸ் 4 பேர் யாருன்னே சூஸ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக பேட் கமின்ஸ் ஆடி தான் ஆவார், அதில் மாற்றம் கிடையாது. அண்ட் டிராவிஸ் ஹெட்டும் ஆடி தான் ஆவார். ஸோ மீதி 2 பேர் யார்? மார்க்ரம் கண்டிப்பாக வேணும், ஏன்னா கேப்டன்சி மெட்டீரியல், அவரே உட்கார வைக்க முடியாது. அப்படி அவர் மார்க்ரம் எடுத்தீங்கன்னா நீங்கள் பவுலிங் யூனிட்டில் அடிவாம்பிங்க. பவுலர்ஸ் வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருமே இல்லாமல் போவீங்க, கூட சப்போர்ட்டுக்கு பேட் கமின்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸ்குவாட்னால பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அதிக பர்சன்டேஜ் போக வேண்டிய டீமாக தான் இந்த வருஷம் இருக்காங்க. உண்மையாலுமே பேலன்ஸ் டீமை எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் குறைய சொல்ல முடியாது. அவங்கள இது வரைக்கும் எடுத்த டீம்லேயே பெஸ்ட்டுங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டு டைட்டில் வச்சாங்க தெரியுமா, அந்த டீமை விட பெஸ்ட்டு. ஆனால் ஏன் வந்துட்டு இந்த டீம் கண்டிப்பாக 90% மேலே தான் வந்துட்டு வின்னிங் ரேட் வச்சிருக்கணும்? ஏன் இவ்வளோ கம்மியாக? நான் ஒரு 65% பக்கம் நான் கொடுக்குறேன், ஒரு 60-65% அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுடைய பவுலிங் யூனிட். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, தரமான பவுலிங் யூனிட் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ், புவனேஸ்வர் குமார், உம்ரான் மாலிக், அது மட்டும் இல்லாமல் நட்ராஜன் சொல்லிட்டு தரமான பவுலிங் யூனிட் தான். ஆனால் இந்த 3 பேருமே 1 இயராக இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடவே இல்லை. புவனேஸ்வர் குமாருக்கு சான்ஸ் கிடைக்கலைங்க, நட்டுவுக்கு சான்ஸ் கிடைக்கலைங்க. ஸோ உம்ரான் மாலிக்கை பொறுத்த வரைக்கும் போன வேர்ல்ட் கப்புக்கு உள்ளே கொண்டு வரலான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய ஃபார்மும் போச்சு. ஸோ இவங்க 3 பேர் கிட்டத்தட்ட 1 இயர் பிக் கிரிக்கெட்டே ஆடாமல் உள்ள வராங்க அப்படிங்கும் போது எப்படி 100% அக்யூரசி அப்படிங்கிறது கொடுக்க முடியும் சொல்லுங்க? ஸோ கண்டிப்பாக அடிவாங்க தான் போகிறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு 65%. ஆனால் 3 பேரும் கிட்டத்தட்ட 1 இயர் கிரிக்கெட் விளையாண்டு கன்னு மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. மார்கோ யான்சன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலராக உள்ள வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட இருந்து பேட்டிங்கும் இருக்கும். ஹைதராபாத் ஸ்குவாடை பார்க்கும்போது பேய்த்தனமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. ஒரு சின்ன மிஸ்டேக் அது மட்டும்தான். ஸோ அவங்க 3 பேர் 1 இயர் கிரிக்கெட் விளையாண்டுருந்தாங்கன்னா இந்த டீமுக்கு கண்டிப்பாக அபோவ் 80% மேலே தான் கொடுத்துருப்பேன். கிரிக்கெட் பெருசாக விளாட்ல, அதனால தான் வந்துட்டு ஒரு 65% அப்படிங்கிற மாதிரி நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா கேகேஆர் டீம். ஸோ கண்டிப்பாக இவங்களை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீமுங்க. இந்த லைனப்பில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேகேஆர் நல்லா இருக்காங்க. அவங்களுடைய பேட்டிங் யூனிட் ஆகட்டும் நிறைய ரிப்பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிங்கு சிங், அவர் நிதிஷ் ராணா, இந்தியன் பிளேயர்ஸுடைய சப்போர்ட் வந்துட்டு மிடில் ஆர்டர் இருக்குது. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்துட்டு உள்ளே இருக்கிறாரு, மறக்கக்கூடாது. அவர் தான் கேப்டன் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வேற மாதிரி. அதே மாதிரி வந்துட்டு அவங்களுடைய டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஜேசன் ராயை வந்துட்டு விடுறதா அவங்க இல்லை. ஸோ அது போக அவங்களோட பவுலிங் யூனிட்டு பார்த்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைடு. ஸோ இவங்க பிளே ஆஃப் மூவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். கிட்டத்தட்ட 70% வாய்ப்பு அப்படிங்கிறது நான் கேகேஆர் டீமுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அடுத்தது குஜராத் டைட்டன்ஸ். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதுக்கு நம்பர் 1 பொசிஷன் தான் கொடுக்கணும். பட் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு வேல்யூ உள்ள பிளேயர், மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் பிளேயரை அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா அவங்க அனுப்பல, இவர் போயிட்டாருங்க. அதுதான் உண்மையான விஷயம், அதில் மாற்றம் கிடையாது. அவர் இருந்தாருன்னா இந்த டீமுக்கு தான் நம்பர் 1 கொடுத்துருப்பேன். ஏன்னா போன தடவை இருக்கிற ஸ்குவாட்
ஸ்குவாட் ஆல்மோஸ்ட் அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்கு. அங்கங்க சின்ன சின்ன பட்டி டிங்கரிங் மட்டும் பார்த்துருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் எடுத்திருக்காங்க. என்ன ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஓவர் போடுவார், நல்ல பேட்டிங்கும் ஆடுவார். ஆனால் இந்த தடவை வந்துட்டு ஷாருக்கான ரிப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருக்காங்க. பேட்டிங் ஹர்திக் பாண்டியா மாதிரியே ஆடுவாருங்கிற மாற்றம் கிடையாது. ஆனால் பவுலிங் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்தால் 4 ஓவர் ஃபாஸ்ட் பவுலிங் வராது, அது ஒன்று தான் ஒரு மைனர். ஸோ மற்றபடி தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் சாய் சுதர்சன் அது மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். அது மட்டும் இல்லாமல் பியூரான 2 ஸ்பின்னர்ஸ், நூர் அகமது அது மட்டும் இல்லாமல் ராஷித் கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டும் பார்த்தோம் அப்படின்னா வேற மாதிரி இருக்கு. மோஹித் சர்மா வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவரை வந்துட்டு ரிட்டர்ன் ஸ்குவாடில் எடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் முகமது ஷமி இருக்காரு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 ஃபாரினர்ஸ் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஸ்குவாட் நல்லாவே இருக்கு. ஸோ பெட்டர் கண்டிப்பாக நான் 75% அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஸ்குவாடுக்கு வந்துட்டு நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ அடுத்தது நம்மளுடைய சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் செம்மையான ஒரு பேலன்ஸ் ஆயிடுங்க, அதில் எந்த விதமான மாற்றமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக பிளே ஆஃப் புஷ் பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக நடந்து ஓடியே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். ஸோ அந்த அளவுக்கு செம்மையான ஸ்குவாடு. கரெக்டாக ஆப்ஷனில் எடுத்த டீம்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸை நம்ம பாராட்டி ஆகணும். இன்னொரு டீம் நான் பண்ண சொல்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆப்ஷனில் எதுக்கு வந்தாங்க அப்படின்னா ராய்டுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் வந்தாங்க, அண்ட் மொயின் அலிக்கும் ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்துக்கிட்டு தான் வந்தாங்க. ராய்டுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக டேரியல் மிச்சல் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு ஃபாரினர். ராய்டுக்கு உண்மையான ரிப்ளேஸ்மெண்ட் யார் அப்படின்னா சமீர் ரிஸ்வி, காட்டடி மன்னன், ரைட் அண்ட் ரைனா அப்படின்னு அழைக்கப்படுற அந்த சின்ன பையன் டொமஸ்டிக் கரியர் போட்டு பிரிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மேட்சும் ஆடி இருப்பார் போல. எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா மாசான மேசிவ் ஹிட்டிங் 6 அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு யங் டேலண்ட் கண்டிப்பாக வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணலாம். அவர் இல்லைனா கூட ஹங்கரேஸ்கர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பேக்கப்பே பயங்கரமாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. இவங்க கிட்ட இருக்கிற பேக்கப் மற்ற டீமுக்கு வந்துட்டு பிளேயிங் 11 போட்டால் கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த டீம் கோப்பை வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய யூனிட் அப்படிங்கிறத வேற மாதிரி இருக்கு. எப்பவும் போல ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் டெவான் கான்வே ஆன் டாப். அது மட்டும் இல்லாமல் நம்பர் 3ல ரச்சின் ரவீந்திரா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மொயின் அலி இல்லாத பட்சத்துக்கு அவர் தான், அண்ட் ரெய்னாவுடைய ரிப்ளேஸ்மெண்ட்டும் அவர் தான்ங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய ரஹானே, தூபே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சமீர் ரிஸ்வி, MS தோனி, ரவீந்திர ஜடேஜான் இருக்கும். டேரியல் மிச்சல் கண்டிப்பாக வந்துட்டு லைனப்ல எடுக்க போறாருங்கிற மாற்றம் கிடையாது. இம்பாக்ட் பிளேயராக வருவாரா இல்லை எந்த மாதிரி ஸ்குவாடை சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பவுலிங் யூனிட் தீபக் சகர் அண்ட் ஷார்துல் தாக்கூர் 2 பேருமே ஆல்ரவுண்டருங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வரைக்கும் பேட்டிங் யூனிட் இருக்கு. ஸோ அது போக பார்த்தோம் அப்படின்னா முகேஷ் சௌத்ரி அண்ட் தீபக் சகர் தான் வருவாங்க. கண்டிப்பாக துஷார் தேஷ்பாண்டே இந்த தடவை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா முகேஷ் வந்துட்டு பெட்டர் பவுலர். துஷாரை கம்பேர் பண்ணும்போது மச் பெட்டர் பவுலர் முகேஷ் சௌத்ரி. செம்மையான ஒரு பால்ஸ் நிறைய வச்சிருக்காரு. ரிவர்ஸ் விங் அப்படிங்கிறது வந்துட்டு அவர்கிட்ட அந்த வேரியேஷன் இருக்கு. துஷார் தேஷ்பாண்டேயோட பெட்டர் அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. ஸோ அது போக மதீஷா பத்திரானா அண்ட் தீக்ஷனாவை ஸ்குவாட்ல எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இம்பாக்ட் பிளேயர்ஸா யாரை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ மச் பெட்டர் ஸ்குவாடுங்க சிஎஸ்கே. கண்டிப்பாக இந்த தடவையும் டைட்டிலுக்கும் சான்ஸ் இருக்கு. அது மாதிரி கண்டிப்பாக குவாலிஃபை ஆயிடுவாங்க, அதில் மாற்றமே கிடையாது, எழுதி வச்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 90% அப்படிங்கிறது நான் சிஎஸ்கேக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஸோ கண்டிப்பாக இந்த தடவை நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிற ஒரு டீம் சொன்னோம். ஸோ டைட்டில் அடிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க, ஆனால் பிளே ஆஃப் புஷ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்காக தான் இத்தனை வேலைப்பாடுகள். ஸோ அடிச்சு பிடிச்சி அவனை வாங்க இவனை ட்ரேடில் கேளு, அந்த டீமில் கேளு, இந்த டீமில் கேளு, எப்படியாவது நம்ம அடிச்சே ஆகணும், சிஎஸ்கே நம்மளை ஈக்குவல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி எப்படியோ ஹர்திக் பாண்டியா வாங்கிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு பை அப்படின்னு சொன்னோம். அண்ட் ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சியும் பார்த்தோம் அப்படின்னா போச்சு. ஸோ அவங்களுடைய இந்தியன் லைனப்பை மட்டும் பாருங்கள். நீங்கள் எதை பற்றியும் பார்க்க வேணாம், இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுடைய இந்தியன் லைனப்பை மட்டும் பாருங்க. இசான் கிஷன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நெஹல் வதேரா அண்ட் ஹர்திக் பாண்டியா. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? டாப் 6மே இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு கவர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஃபாரினர்ஸும் வந்துட்டு சேவ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் டிம் டேவிட்டை வந்துட்டு ஒரு ஃபினிஷராக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நபியை ஒரு ஸ்பின்னராக கொண்டு வந்தாங்க அப்படின்னா 8 வரைக்கும் பேட்டிங் யூனிட் இருக்குதுங்க. ஸோ இது போக அவங்களுடைய ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் மதுசங்கா உள்ள கொண்டு வராங்க, இல்லை காட்சியை கொண்டு வராங்க அப்படின்னா காட்சி டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார், மதுசங்கா ஆல்சோ டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார். கிட்டத்தட்ட 9 வரைக்கும் நம்ம சொல்லலாம். ஸோ அது போக வந்துட்டு ஜஸ்பிரீத் பும்ரா 10ல் வருவார். அண்ட் 11 ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு ஸ்பின்னர் வேணா ஸ்பின்னர். அண்ட் மத்வால் நல்லா பண்ணார், மத்வாலை எடுத்தாங்க அப்படின்னா என்ன ஸ்குவாடுங்க, இதுக்கு மேலே என்னையா வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஃபாரினர் எல்லாமே ஆடாமல் ஜெயிச்சோமடா அப்படிங்கிற மாதிரி வேற லெவலில் வின் பண்ணிட்டு போகிறக்கான ஸ்குவாடு. கண்டிப்பாக 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க நினச்ச ஒரு சம்பவம் நடக்கலாம். மேபி டிராஃபி வின் பண்ணலாம், அட்லீஸ்ட் அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க, அதில் மாற்றமே கிடையாது. சிஎஸ்கேவாவது ஓடி போயிடுவாங்க, இவங்க நடந்தே பிளே ஆஃப் போயிடுவாங்க அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. தரமான ஸ்குவாடு வச்சிருக்காங்க. யாராவது ஒருத்தர் நின்று பெர்ஃபார்ம் பண்ணால் கூட 180+ டார்கெட்டுங்கிறது எவ்ரி மேட்ச் வரும். அண்ட் பவுலிங் யூனிட் தரமாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓவராலாக மும்பை இந்தியன்ஸோட ஸ்குவாட் அண்ட் இந்த வீடியோ பற்றி இது ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான். மும்பை இந்தியன்ஸோட பர்சன்டேஜ் அபவ் கண்டிப்பாக 90க்கு மேலே தான் நான் கொடுப்பேன். சில பேர் கண்டிப்பாக கேட்கலாம், ஆர்சிபியோட SRH நல்லா இருக்காங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 2 சிமிலரான ஒரு டீம் தாங்க, அதில் மாற்றம் கிடையாது.
கிடையாது. ஆனால் அக்ஷனில் எஸ்ஆர்எச் நல்லா பண்ணியிருக்காங்க, அதை வச்சு சொல்கிறேன். ஆர்சிபியும் எஸ்ஆர்எச்சும் கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு சைடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மற்றபடி இதுதான் நான் ஒவ்வொரு டீமுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வின்னிங் பர்சன்டேஜாக இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு கண்டிப்பாக இவங்க தான் ட்ராஃபி வின் பண்ணுவாங்கன்னு சொல்ல. இப்போ இருக்க ஸ்குவாடை பற்றி பேசுகிறோம். ஆண்டேவுடைய பர்ஃபார்மன்ஸ் தாங்க எப்போவுமே ஜெயிக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்ஆர் சரியான ஒரு ஸ்குவாடாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 7 மேட்ச்சில் கிட்டத்தட்ட 5-6 வின் பண்ணி அவங்க தான் ஏன் உள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி போன வருஷம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் 7 மேட்ச்சில் வெறும் 1 தான் வின் பண்ணியிருந்தாங்க, 1 இல்லை 2 தான் வின் பண்ணியிருந்தாங்க, மற்ற எல்லாமே லாஸு. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா பிளே ஆஃப் கனவு வந்துட்டு பறி போயிடுச்சு. அதனால அவங்க மொக்க ஸ்குவாடை நம்ம சொல்ல முடியாது. சரியான ஒரு ஸ்குவாட். அதுக்கு முந்தின வருஷம் ஃபைனல் வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு நடந்துச்சு. ஸோ அதனால எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம் இல்லையா? ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ யார் வேணாலும் சாம்பியன்ஸ் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக நான் புவர்னு சொன்னேன், பஞ்சாப் கிங்ஸ் கூட சாம்பியன்ஸ் ஆகலாம். ஸோ யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணோம்னா எந்த டீமை இறக்கிட்டு எந்த டீமை வந்துட்டு ப்ரைஸ் பண்ணி மேலே சொல்லுவீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட நினைச்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.